ஓகேம்மா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 5ல் இருக்குது பாருங்கள். 5.2 டயாமேக்னட்டிசம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்டிசமில் வரும். டயாமேக்னட்டிசம், magnetic permeability mu of a substance is a measure of the tendency of magnetic lines of force to pass through that substance in comparison with air or vacuum. ஸோ இப்போ நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே மேக்னெட்டிக் லைன்ஸை பாஸ் பண்ணோன்னா அதோட ஃபோர்ஸ் அதாவது எவ்வளோ வேகமாக ஊடுருவோம், அப்புறமா ஏரில் எப்படி ஊடுருவோம், வேக்கம் ஸ்பேஸில் எப்படி ஊடுருவோம் அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஓகேங்களா? ஃபார் ஏர் ஆர் வேக்கம் மியூ இஸ் டேக்கன் அஸ் யூனிட்டி. ஸோ மேக்ஸிமம் ஏர் இல்லைனா வேக்கமில் உங்களோட மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்குன்னா யூனிட்டி, அதாவது 1 ஈக்குவல் டு 1ல் இருக்கும். thus it is clear that different substance will have different permeabilities. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு permeability இருக்கும். அதாவது ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லைன் பாஸ் ஆகிற ஃபோர்ஸ் ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். Depending upon the values of permeabilities, we have 3 different types of substance. ஒன்று diamagnetic, இன்னொன்று paramagnetic, இன்னொன்று ferromagnetic. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும் அவங்களுக்குள்ள மேக்னெட்டிக் லைன்ஸை எவ்வளோ ஃபோர்ஸாக அலோவ் பண்ணுறாங்களோ அந்த ஃபோர்ஸை பொறுத்து 3 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, இல்லைனா 3 டைப்ஸ் ஆஃப் permeabilities இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் diamagnetic substanceனா என்னென்னு பாருங்கள். The substance for which magnetic permeability mu is less than 1 are called diamagnetic substance. ஸோ யாருக்கெல்லாம் mu வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கோ அவங்களெல்லாம் என்னென்னு சொல்லலாம், diamagnetic substanceன்னு சொல்லலாம். When these substances are placed in the magnetic field, the magnetic lines of force prefer to travel through a vacuum than through a substance themselves. ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் டயாமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம வச்சோன்னா அது வந்து வேக்கமில் த்ரூ பாஸ் ஆகிறதுக்கு தான் மேக்னெட்டிக் லைன்ஸ் விருப்பப்படும், சப்ஸ்டன்ஸில் பாஸ் ஆகிறதுக்கு விருப்பப்படாது. அதாவது ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? that is the lines of force tends to move away from the substance. அதுக்குள்ளேயே அது மேக்ஸிமம் அலோவ் பண்ணாது, சப்ஸ்டன்ஸை மேக்னெட்டிக் லைன்ஸு உள்ளேயே அலோவ் பண்ணாது. Because of this, when a diamagnetic substance is placed in a magnetic field, it will set itself with its length at right angles to the field so that the lines of force travel the minimum distance through the substance. So suppose டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் மேக்னெட்டிக் லைன்ஸை ஃபோர்ஸ் பாஸ் பண்ண வச்சிங்கன்னா அது எப்படி ஆகிடும் அப்படின்னா ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். இன் அதர் வேர்ட்ஸ், தீஸ் ஆர் ரிப்பல்டு பை த மேக்னெட்ஸ் அண்ட் வென் placed in magnetic field move from stronger to weaker part of the field. ஸோ அதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் லைன் ஸ்ட்ராங்காக இருக்கும், டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்குள்ளே பாஸ் த்ரூ பண்ணும்போது ரொம்ப வீக்காக மாறிடும். x equal to mu minus 1 divided by 4 pi rho. For diamagnetic substance mu is less than 1. So diamagnetic substance ku mu வந்து less than 1 இருக்கும். Therefore x will be negative. So அதனோட values எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். This is because lines of force from the induced dipoles of the molecule cancel out some lines of force due to magnetic field. So magnetic field வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் கேன்சல் ஆகிறது இல்லாமல் அவங்களுக்கு நடுவில் இருக்க இன்டியூஸ்டு டைப்போல்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அதாவது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டைப்போல் ஃபோர்ஸுமே கேன்சல் ஆகிடும். The magnetic substance do not change with the temperature. ஸோ இந்த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் லைன்ஸை ஊடுருவ வைக்கணும்னா சப்போஸ் ஹீட் எதாவது பண்ணணும் அப்படின்னா அப்போ கூட அது நடக்காது. ஏன்னா இந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் ஹீட் டெம்பரேச்சர் வேலை செய்யாது. டயமேக்னெட்டிக் காம்பவுண்ட்ஸ் do not have unpaired electron in their molecule. ஸோ இது எதனால் அப்படின்னா டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு அன்பேர்டு எலக்ட்ரான் எதுவும் இல்லை, அதாவது யாரும் தனிச்சு இல்லை, எல்லாருமே பேர்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், டயாமேக்னட்டிசம்னா பேர்டு காம்பவுண்ட்ஸ் இருக்கணும், மியூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போது பேராமேக்னட்டிசம்னா அன்பேர்டு காம்பவுண்ட்ஸ் தான் இருக்கும் அண்ட் மியூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? And paramagnetism, the substance for which the magnetic permeability is more than 1 are called paramagnetic. When these substances are placed in the magnetic field, lines of force prefer to travel through the substance than through vacuum. ஸோ இது paramagnetic substanceல நீங்கள் மேக்னெட்டிக் லைன்ஸை பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே பாஸ் த்ரூ பண்ணிடுவாங்க.
that is the lines of force tends to coverage in the substance. So lines of force வந்து substance cover பண்ண ஆரம்பிச்சிடும். Because of this, when a paramagnetic substance is placed in a magnetic field, it will set itself with its length parallel to the field so that the lines of force travel the maximum distance through the substance. ஸோ அதனால் அது வந்து பாஸ் த்ரூ பண்ண உடனே அதால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் சப்ஸ்டன்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணும். Further, we know that magnetic susceptibility x is given by x is equal to mu minus 1 divided by 4 pi rho. And இந்த கால்குலேஷனில் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட மியூ வந்து கிரேட்டர் தென் 1 கிடைக்கும். therefore R will be positive. அப்போது டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு R வந்து நெகட்டிவில் இருக்கும், பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு R வந்து பாசிட்டிவில் இருக்கும். This is because magnetic induction B is more than within the substance than it would be in the vacuum. ஸோ சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸை வேக்யூம் கூட கம்பேர் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸில் இருக்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஸோ இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. And your third one, ferromagnetism, the substance for which magnetic permeability is 1000 times more than in paramagnetic substance are called ferromagnetic. ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட்டி 1 அதை விட கம்மியாக இருந்தால் டயான்னு சொல்லிட்டோம், ஜாஸ்தியாக இருந்தால் பேரான்னு சொல்லிட்டோம். பட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக, அதாவது 1000 times more than பேராமேக்னட்டிசமை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைச்சிச்சின்னா அதுக்கு பேர் ஃபெர்ரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். That is, when the substance are placed in the magnetic field, the intensity of lines of force within the substance is 1000 times more than that in paramagnetic substance. So paramagnetic substanceல magnetic force எவ்வளோ தூரம் ஊடுருவுதோ அதை விட ஜாஸ்தியாக ஃபாஸ்ட்டாக ரொம்ப தூரத்துக்கு ஊடுருவி போயிடும். அது வந்து ferromagnetism. Example, iron, cobalt, nickel and their corresponding alloys. Ferromagnetic substances are abnormal in their behavior. The susceptibility decreases with increase in temperature, and above a certain critical temperature called Curie point or Curie temperature, they become paramagnetic. Above this Curie temperature, no ferromagnetism is observed. So ferromagnetic substances suppose நீங்கள் increase பண்ணிங்கன்னா உங்களோட susceptibility decrease ஆகிடும். அதாவது ஃபெரோமேக்னெட்டிக்காக இருக்கிறது பேராமேக்னெட்டிக்காக மாறிடும். அதுக்கு மேலே கியூரி டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து ஃபெரோமேக்னட்டிசம் இதுக்கு மேலே இருக்காது, ஏன்னா அது வந்து பேராமேக்னெட்டிக்காக மாறிடுது. ஓகேங்களா? இன்னொன்று இருக்குது antiferromagnetism. There are some substance called antiferromagnetic substance for which X is small and positive. At perpendicular temperature called Nil point or Nil temperature, a transition takes place and it becomes ferromagnetic. It may depend on magnetic field intensity. The origin of antiferromagnetism is dipole exchange. Okay. இப்போ வந்து 1 விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபெர்ரோமேக்னட்டிசம் சொல்கிறோம். ஓகேவா? அதுவே சப்போஸ் எக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதாவது 1க்கு ஜாஸ்தியாக இருந்தால் பேராமேக்னட்டிசம் சொல்கிறோம், 1000 times ஜாஸ்தியாக இருந்தால் ஃபெர்ரோமேக்னட்டிசம் சொல்கிறோம். ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, 100s 500s அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் சொல்லலாம். அதாவது ஃபெர்ரோக்கு முன்னாடி, பேராக்கு பின்னாடி. ஸோ ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் சொல்கிறோம். இது எந்த டெம்பரேச்சரில் அட்டைன் ஆக முடியும்னா நீல் டெம்பரேச்சர் ஆர் நீல் ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர், அதில் ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் கிடைக்கும். ஓகேவா? இதையுமே ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது ஃபெர்ரோவாக மாறிடும், அதாவது ஜாஸ்தி ஆகிடும், 1000 times மோர் வேல்யூ கிடைக்கும். இட் மே டிபெண்ட் ஆன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ இது எதை பொறுத்து இருக்குன்னா நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஸ்பீட் கொடுக்குறீங்களா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். த ஆரிஜின் ஆஃப் ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் இஸ் டைபோல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எப்போ உனக்கு ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் கிடைக்கும்னா டைபோல் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். அதாவது போல் சவுத் போல் நார்த் போல் இருக்கும் இல்லையா மேக்னெட்க்கு, அதை நீங்கள் சப்போஸ் சேஞ்ச் பண்ணும்போது மேக்னெட் சேரும்போது அந்த இடத்துல நடக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினால் உந்து விசைனால் உங்களுக்கு ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கம்பேரிஷன் பிட்வீன் பேராமேக்னட்டிசம் அண்ட் டயோமேக்னட்டிசம் பாருங்கள். சிமிலாரிட்டி, டிபெண்டன்ஸ் ஆன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, ரெண்டு பேருமே இண்டிபெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஆன்டிஃபெர்ரோமேக்னட்டிசம் பார்க்கும்போது மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பேராக்கோ டயாக்கோ நம்ம என்ன பார்க்கல, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கல.
ஸோ பேராமேக்னட்டிசம் ஆகட்டும் டயாமேக்னட்டிசம் ஆகட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேலே இண்டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ எப்போவுமே லெஸ் தென் 1 இருக்கும், இது கிரேட்டர் தென் 1 இருக்கும். அதாவது இவங்க மோர் பெர்மியபிள், இவங்க லெஸ் பெர்மியபிள். அண்ட் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி எக்ஸ் வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அந்த ஆல்சோ ஆரிஜின் எந்த இடத்துல உனக்கு டயாமேக்னட்டிசமோ இல்லை பேராமேக்னட்டிசமோ உருவாகும் அப்படின்னா, ஸோ பேராமேக்னட்டிசம் எப்போ உருவாகும்னா ஆங்குலர் மொமெண்டம் எலக்ட்ரான் ஸ்பின் நடக்கும் போது நடக்கும். அண்ட் டயாமேக்னட்டிசம் எப்படி நடக்கும்னா எலக்ட்ரானிக் சார்ஜில் நடக்கும், ப்ளஸ் மைனஸ் சார்ஜில் நடக்கும். ஓகேவா? டிபெண்டன்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஸோ நீங்கள் சப்போஸ் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பேராமேக்னட்டிசம் டிக்ரீஸ் ஆகும். அதுவே டயாமேக்னட்டிக் வரும்போது டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஓகேவா? ஸோ இதே மாதிரி கம்பேரிஷன் பிட்வீன் பேரா அண்ட் ஃபெர்ரோவும் நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டிட்டர்மினேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஓகே, ஃபஸ்ட் மெத்தட் காய் பேலன்ஸ் மெத்தட். ஸோ இதில் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட சசப்டிபிலிட்டியை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ பிரின்சிபல், when a substance is suspended between two poles of an electromagnet and the current is switched on, it experiences a force acting along its length. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் நார்த் போல் மேக்னெட்க்கும் சவுத் போல் மேக்னெட்க்கும் நடுவில் தொங்க விட்டிங்கன்னா, சஸ்பெண்டட்னா தொங்க விடுறது, தொங்க விட்டுட்டு கரண்ட் ஆன் பண்ணிட்டிங்கன்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் நடக்குமா. தேர் இஸ் சம் இட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நடக்குது. சப்ஸ்டன்ஸ் வில் பி ட்ரான் டவுன்வர்ட் பை த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் இஃப் இட் இஸ் பேராமேக்னெட்டிக். சப்போஸ் நீங்கள் தொங்க விட்டுருக்க சப்ஸ்டன்ஸ் பேராமேக்னெட்டிக்காக இருந்தால் அது வந்து டவுன்வேர்டில் இழுக்கப்படும், உங்களோட சப்ஸ்டன்ஸ் டவுன்வேர்டில் இழுக்கப்படும். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் ட்ரான் டுவர்ட்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. த வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வில் இன்க்ரீஸ் இன் வெயிட். the magnetic susceptibility is calculated. ஸோ எவ்வளோ தூரம் அது டவுனில் போகுதோ, அதாவது டவுன் போகுதுன்னா இங்கே வந்து வெயிட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் எந்த அளவுக்கு கூடுது அப்படிங்கிறத பொறுத்து சசப்டிபிலிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் காய் பேலன்ஸ் மெத்தட். இன் ஒன் ஆர்ம், ஒரு ஆர்மில் சிலிண்டர் சியை தொங்க விட்டுருக்கோம். The lower end of the cylinder lies in middle of the two poles. So இந்த சிலிண்டர் வந்து டூ போல்ஸ்க்கு நடுவில் இருக்கு of an electromagnet. A pan is suspended in the other arm. இன்னொரு ஆர்மில் ஒரு பேன் மட்டும் வச்சுருக்கோம். எதுக்காகனா வெயிட் வச்சு கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோன்னா, the paramagnetic substance under investigation taken in along the cylinder C. நீங்கள் யாருக்கு மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி கால்குலேட் பண்ணுமோ அவங்கள வந்து சிலிண்டர் சியில் எடுத்துக்கிறீங்க. இப்போ அவங்க யாருக்கு நடுவில் இருக்காங்க? நார்த் போல்க்கோ சவுத் போல்க்கோ, அதாவது ரெண்டு மேக்னெட்க்கு நடுவில் இருக்காங்க. இஸ் டியூலி கவுண்டர் பேலன்ஸ்டு பை புட்டிங் வெயிட்ஸ் இன் த பேன். ஸோ உங்களோட சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் வெயிட் நீங்கள் வந்து பேன்லேயும் போட்டு ஈக்குவலாக வச்சுக்கிறீங்க, தராசை ஈக்குவலாக வச்சுக்கிறீங்க. லெட் த வெயிட் ஆடட் டு தி கவுண்டர் போல்ஸ் counterpoise the substance in the cylinder be m1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்க வெயிட்டை வந்து என்னென்னு எடுத்துக்கிறீங்க? m1 எடுத்துக்கிறீங்க. The current is now switched on. இப்போ current switch on பண்ணிட்டீங்க. The cylinder will be drawn downwards since paramagnetic substance are drawn towards the magnetic field. நம்ம இப்போ எடுத்துக்கிட்டதே ஃபஸ்ட்டு ஒரு paramagnetic substance தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் paramagnetic substance தான் அது வந்து downwardsக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவுன்வர்ட்ஸில் போகும். ஓகேவா? அப்போது the cylinder will be drawn downwards. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது paramagnetic substance. Now weights are added and the balance is again counterpoised. இப்போ வந்து இது வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை ஆட் பண்ணுறீங்க. அந்த வெயிட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா m2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ டோட்டல் சேஞ்ச் ஆஃப் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணோன்னா m2 மைனஸ் m1, அதை வந்து கால்குலேட் பண்ணி டெல்டா m கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேராமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி கிடைக்கும். ஸோ இதில் ஜீனா என்ன, ரோனா என்ன, எக்ஸ்னா என்ன, பிஏனா என்ன, எக்ஸ் ஏனா என்ன, ஏனா என்ன, ஹெச்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மெத்தட் இஸ் வெரி சிம்பிளிஃபைட். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளிஃபைட் மெத்தட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டெல்டா எம் பை டெல்டா எம்டபிள்யூ ஈக்குவல் டு ரோ எக்ஸ் மைனஸ் ரோ ஏ எக்ஸ்ஏ டிவைடட் பை ரோ டபிள்யூ எக்ஸ்டபிள்யூ மைனஸ் ரோ ஏ எக்ஸ்ஏ. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி எக்ஸ்எம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் எஃபெக்டிவ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் கால்குலேட் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை வச்சு. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி தான் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோட
மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி ஆர் பெர்மியபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. The method used for paramagnetic substance can be used to measure the magnetic susceptibility of a diamagnetic substance also. In the case of diamagnetic substance, the cylinder will be pushed upwards. So ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் சப்ஸ்டன்ஸோட வெயிட் வந்து டவுன்வர்டில் கூடும். அப்போது வெயிட் கூடுறது எவ்வளோ இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவே டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக வெயிட் வந்து குறையும். அப்போ வெயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து மேலே நோக்கி இழுக்கப்படும். இட் pushed upwards by the electromagnetic field because diamagnetic substances are repelled by the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 2 போல்ஸ்க்கு நடுவில் இருக்கும் போது அதுக்கு பிடிக்காது, அது ரிப்பல் ஆகி மேலே போயிடும். சரிங்களா? தி டிக்ரீஸ் இன் வெயிட். ஸோ எவ்வளோ வெயிட் டிக்ரீஸ் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் டெல்டா எம், அதாவது M1 - M2 கால்குலேட் பண்ணி நீங்கள் டெல்டா எம் கால்குலேட் பண்ணி எக்ஸையும் கால்குலேட் பண்ணால் அது என்னமா இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸ் நெகட்டிவ், பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா?